அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அவர் வயின் விதும்பல், குறள் எண் 1269. ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து இயங்குபவர்க்கு. பிரிந்து வெகு தூரம் சென்றவர் திரும்பி வரும் நாளை மனத்தில் வைத்து அவர் வருகைக்காக இயங்குபவர்க்கு ஒவ்வொரு நாளும் அடுத்து எழும் நாள் போன்றே துயரத்துடன் செல்லும். Each incoming day will bring the sorrow of the separation till the lover comes back by keeping his return day in the mind. துழிப்பா, பிரிந்த தலைவன் திரும்பும் நாளை எண்ணி எண்ணி ஏங்கும் தலைவிக்கு பிறந்த நாள் ஒவ்வொன்றும் பிறக்கும் நாள் போன்றே துன்பம் தரும். பிரிந்த தலைவன் திரும்பும் நாளை எண்ணி எண்ணி ஏங்கும் தலைவிக்கு பிறந்த நாள் ஒவ்வொன்றும் பிறக்கும் நாள் போன்றே துன்பம் தரும். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, தொலைநாடு சென்ற தலைவன் வருநாளை எண்ணி எண்ணி வருந்தி கிடப்பவர்க்கு ஒரு நாள் கழிவது 7 நாள் கழிவது போல் நீளமாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதற்கு உரை இந்த மாதிரி சிலரும் சொல்றாங்க, அந்த 7 நாள் என்பதுக்கு 7 நாட்கள் என்றும், சில பேர் எண்ணிலடங்க நாட்கள், கணக்கிலிட முடியாத நாட்கள், அது பல நாட்கள் என்றும் சொல்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எழுவாய் என்று சொல்கிறோம் அல்லவா, எழுந்து நில் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது 7 நாள்னா உதிக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கறத நான் ஒரு பொருளா எடுத்துக்கிறேன். ஆனா 7 நாள்ங்கிறதுக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் 7 நாளா போகுங்கிறது ஒரு சொலபாடியா இருக்கலாமே ஒழிய அதுல ஏதாவது அறிவியல் தன்மை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் அப்படி வேணா எடுத்துக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஆனா அதற்கு பிறகு தோன்றும் ஒவ்வொரு நாளும் என்ன துன்பம் தருதோ தலைவன் வர வரைக்கும் அதே துன்பத்தை தான் இந்த நாளும் தருகிறது, பிறந்த நாளும் இன்று பிறந்துள்ள இந்த நாளும் தருகிறது அப்படின்னு தலைவர் சொல்றதை நாம் எடுத்துக்கலாம். இந்த குறள் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா, வெகு தூரம் தலைவர் போயிடுறாரு. இப்போ அடுத்த தெருவில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, போய் தினமும் பார்த்துக்கலாம். அடுத்த ஊர்ல இருந்தா வாரத்துக்கு 2-3 தரம் பார்த்துக்கலாம். அடுத்த மாவட்டத்தில் இருந்தா வாரத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துக்கலாம். அடுத்த மாநிலத்தில் இருந்தா மாதத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துக்கலாம். அடுத்த பக்கத்து நாட்டில் இருந்தா வருடத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துக்கலாம். கண்காணா ரொம்ப தொலை தூரம். என்னுடைய மகள், மருமகன், பேரன் 3 பேரும் கனடா நாட்டில் இருக்காங்க. இங்க இருந்து பயணம் போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடும், வான ஊர்தியில போகும்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிட் டைம் எல்லாம் சேர்த்தி. அப்ப அப்படி ஒரு நாள் கழிச்சு போற மாதிரி இருந்தா நம்ம என்ன மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை போறது அவ்வளவு எளிதா இருக்குமா என்ன? இருக்காது. அந்த மாதிரிதான் தலைவனும் தலைவியை விட்டுட்டு வெகு தூரம் போயிடுறான். ராணுவத்துக்கு போயிடுறான், துபாய்க்கு போயிடுறான், வெளிநாடுகளுக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் போயிடுறான். இங்க மனைவி விட்டுட்டு போயிடுறான். அப்ப திரும்பி அவன் தன்னை கூட்டு போவானோ அல்லது தன்னுடன் தங்கி இருப்பானோ தலைவி நினைக்கிறான். அப்படி நினைச்சு அவன் ஒரு நாள் சொல்லிடுறான், நான் உன்னை மார்ச் மாதம் 3ஆம் தேதி அழைத்து செல்வேன் அப்படின்னு உத்தேசமா ஒரு நாளை சொல்லிடுறான். இப்ப இந்த மார்ச் 3ஆம் தேதி என்று அவள் குறித்துக் கொள்கிறார். தினசரி நாள் காட்டியில் குறிச்சுக்கிறான். அப்ப அன்று என்று வரும் என்று ஒவ்வொரு நாளும் அவள் இயங்குவாள். என்னைக்கு அவன் வரான்னு தெரியும்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் குறிச்சுட்டு அந்த நாள் தான் வர்றான் அப்படின்னா, இப்ப இந்த பரீட்சைக்கு நீங்க தேர்வு எழுதுறீங்க, தேர்வு எழுதி முடிவு வரும் பொழுது அந்த முடிவு என்னைக்கு வரும்னு தெரியலன்னா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, பசங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இந்த நாள் தான் தேர்வு முடிவு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த நாள் நெருங்க நெருங்க இவங்களுக்கு துயரம் அதிகமாகும். தேர்வு முடிவு மட்டும் இல்ல, தேர்தல் முடிவும் அப்படித்தான். தேர்தல் நாள் அறிவிச்சுட்டு அது முடிவு வர வரைக்கும் எல்லாருமே தூங்க மாட்டாங்க. யாரு? அரசியல்வாதிகள். மக்களும் தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தேர்தல் வரும்போது என்ன கிடைக்கும்னு அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தலைவியும் தூங்க முடியறதில்ல. தலைவியும் அந்த துயர் ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் வரும் நாள் குறித்த பிறகு இன்றைய நாளில் அவளுக்கு எவ்வளவு துயர் இருக்கிறதோ அது போன்றே இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் அவளுக்கு துயர் மிக அதிகமாக இருக்கும், தொலைதூரத்தில் சென்ற தன் தலைவனை நினைத்து என்று இதற்கு பொருளாக நான் கூறுகிறேன். இதற்கு ஒரு பாடல், நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கி சென்றாலே, வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்த பக்கம் நின்றாலே, மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றார், என காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிர் ஓடி போனதே உன்னோடு அன்பே என்று வாலி எழுதி AR ரஹ்மான் இசையில் SPB பாடிய காதல் தேசம் என்ற படத்தில் இதைத்தான் இந்த பாடலும் சொல்லுது. நீ தொடர்ந்து போயிட்டா ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு வருஷம் ஆகும்பா, அப்போ ஒரு நாள் போனா எவ்வளவு நாள் கழியும் அப்படின்னு இந்த குறளும் சொல்லுது. ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சேன் சென்றார் ஒரு நாள் வைத்து இயங்குபவர்க்கு. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ரலயா,
வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.